சர்வதேச பளுதூக்குதல் அரங்கில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் மீராபாய் சானு தனது ஒவ்வொரு போட்டியிலும் புதிய சாதனைகளை படைத்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த போட்டியில் 31 வயதான இந்த பளுதூக்கும் இந்திய வீராங்கனை ஸ்நாட்ச் பிரிவில் 85 கிலோவும், கிளீன் அண்ட் ஜர்க்கில் 105 கிலோ தூக்கியும் மொத்தம் 190 கிலோ எடையை தூக்கி முதலிடத்தை பிடித்து தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஸ்நாட்ச் பிரிவில் மீராபாய் சானு தூக்கிய 85 கிலோ எடை புதிய சாதனையாகும். 2017 உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று உலக சாம்பியனான மீராபாய் சானு அதே தொடரில் 2 வெள்ளிப் பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளார். இதற்கு முன்பு 2018, 2022 ஆண்டுகளில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளிலும் மீராபாய் சானு தங்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ள மீராபாய் சானு ஒவ்வொரு முறையும் தனது முந்தைய சாதனைகளை முறியடித்து புதிய வரலாற்றை படைத்து வருகிறார். இந்த முறையும் தங்கம் வென்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து 3வது முறையாக மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனையை படைத்திருக்கிறார். முன்னதாக 2014 கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மீராபாய் சானு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக வெள்ளிப் பதக்கம் வென்று அந்த சாதனையை நிகழ்த்திய முதல் இந்திய பளுதூக்கும் வீராங்கனையாகவும் திகழ்கிறார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமமான நோங்போக் காக்சிங்கில் பிறந்த மீராபாய் சானுவின் பயணம் இந்தியாவே பெருமைப்படும் அளவுக்கு உலகமே கொண்டாடும் வெற்றி பயணமாகியிருக்கிறது. 6 உடன்பிறப்புகளில் இளையவரான அவர் வசதிகள் குறைந்த ஏழ்மையான மலைவாழ் குடும்பத்தில் பிறந்த மீராபாய் சானு தனது 12வது வயதிலேயே தனது அண்ணன்களாலும் சுமக்க முடியாத விறகுச் சுமையை நீண்ட தூரம் சுமந்து வந்திருக்கிறார். இந்த மன உறுதியும் உடல் வலிமையும் அவர் சிறந்த பளுதூக்கும் வீராங்கனையாக உயர்த்தும் என்று அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. சிறுவயதில் இயல்பாகவே இருந்த உடல் வலிமையே பளுதூக்கும் விளையாட்டுப் போட்டியில் மீராபாய் சானு ஈடுபட முதல் தொடக்கமாக இருந்தது. சொந்த கிராமத்திலிருந்து இம்பாலில் உள்ள விளையாட்டு அகாடமிக்கு தினமும் மணல் ஏற்றிச் செல்லும் லாரிகளில் பயணம் செய்து தீவிர பயிற்சிகள் மேற்கொண்ட சானு பல சவால்களையும் தடைகளையும் இடையூறுகளையும் தாண்டித்தான் இந்த உயரத்திற்கு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அனைத்து தடைகளையும் தாண்டி ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்ததாகவும் அந்த சிந்தனை மாற்றமே தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியதாகவும் சானு கூறியுள்ளார். இந்த விளையாட்டில் காயங்களும் பின்னடைவுகளும் தவிர்க்க முடியாதவை என்று குறிப்பிட்டுள்ள சானு, அத்தகைய பின்னடைவுகளுக்கு பிறகு என்ன செய்ய தீர்மானிக்கிறீர்கள் என்பதே வெற்றியை தீர்மானிக்கிறது என்று கூறியுள்ளார். கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று தன் அம்மா எப்போதும் அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ள சானு, பயிற்சியாளர் விஜய் சர்மாவின் வழிகாட்டுதலில் மேற்கொண்ட பயிற்சிகளே வெற்றிக்கு வழிகாட்டியுள்ளன என்று கூறியுள்ளார். எளிய பின்னணியில் விறகு சுமக்கும் நிலையிலிருந்து இந்தியாவின் மிகச்சிறந்த பளுதூக்கும் வீராங்கனைகளில் ஒருவராக உயர்ந்த மணிப்பூரைச் சேர்ந்த மீராபாய் சானு என்ற சூப்பர் உமன் வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் புதிய சாதனைகள் படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.